கடந்த 5 வருஷமா அதிமுக ஆட்சியில் தமிழகம் எந்த அளவுக்கு பின்னோக்கி சென்றது என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும். அதைத் தொடர்ந்து மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் அதிமுக ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 9 மாத காலமாக இப்போ தமிழகம் எந்த நிலையில் சிக்கி தவிச்சிட்டு இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மீண்டும் ஆட்சிக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 75 நாட்கள் அங்கிருந்து சிகிச்சையை பெற்றிருக்கிறாங்க. ஆக ஒரு முதலமைச்சர் ஒரு மருத்துவமனையில், அதிலும் தமிழகத்தில் ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அரசின் சார்பில் குறிப்பா தமிழக அரசினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரோ அல்லது தலைமைச் செயலாளரோ அல்லது முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ யாராவது முதலமைச்சருடைய ஜெயலலிதாவினுடைய உடல்நிலையை பற்றி ஏதேனும் அறிக்கை தந்திருக்கிறார்களா என்றால் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்திலே தான் நோய்வாய்ப்பட்டு அவர் மறைந்தார். அப்பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் காலையில ஒரு அறிக்கை, மாலையிலே ஒரு அறிக்கை, தேவைப்படுகிற நேரத்தில் இடையிடையிலே கூட அறிக்கைகள் வரும். அப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த எஸ்.ஜே. சாதிக் பாட்ஷா அவர்கள் தொடர்ந்து மருத்துவமனையிலே இருந்து தங்கி அங்கிருந்து அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்போது அந்த ஆட்சியில ஹெல்த் மினிஸ்டர் இருந்த டாக்டர் H.V. அண்டே அவர்கள் அவரே அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஆட்சியில இப்போ முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலை கடைபிடிக்கப்படவில்லை. அதற்கு பிறகு ஒரு 75 நாட்களுக்கு பிறகு அவர் மறைந்து விட்டார். ஆக மறைந்த செய்தி கூட எவ்வளவு கன்ஃபியூஸ் ஆச்சு. மறைந்து விட்டார்னு ஒரு செய்தி வருது, அதிமுக அலுவலகத்தில் கொடி இறக்கப்படுது, செய்தி எல்லாம் வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் இல்லைன்னு ஒரு செய்தி வருது. அதற்கு பிறகு மீண்டும் இரவு அந்த செய்தி உறுதி செய்யப்பட்டு வெளியிடப்படுது. ஆக ஒரு மரணத்தில் கூட நோய்க்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்ற அந்த செய்திகள் கூட மர்மமாக இருந்து, அதற்கு பிறகு அவருடைய மரணத்தில் கூட மர்மம் இருக்கிறது என்ற நிலையில இருந்த நிலையெல்லாம் நீங்க பார்த்தீங்க. ஆக அவர் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார், அதாவது மறைந்து விட்டார் என்ற செய்தி வந்து அதற்கு பிறகு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார் என்ற நிலை இருக்கிறப்போ அதிமுகவுடைய அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் கூடுது. கூடிய அந்த கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்து, இன்னும் மறைந்த செய்தி அபிஷியலா வெளில வரல, ஆனா அங்க கூட்டம் நடக்குது, தேர்ந்தெடுத்தாச்சு. அதற்கு பிறகு 11 மணிக்கு மேல மறைந்த செய்தியை வெளியிட்டு அதற்கு பிறகு அடுத்த சில நேரங்களில் கவர்னர் மாளிகைக்கு நடு இரவில் 12 மணி 12:30 மணி அளவில் ஓபிஎஸ் தலைமையில் ஒரு பேருந்துல ஆம்னி பஸ்ல அத்தனை பேரும் போய் இறக்கப்பட்டு அங்க பதவி பிரமாணமும் நடந்திருக்கு. இது ஒரு கட்டம். அதற்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக சில நாட்கள் இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அங்க கட்சி அலுவலகத்தில் கூடி ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார், முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்து விட்டார், அந்த கடிதத்தை கொடுத்து விட்டார். எனவே அந்த இடத்திற்கு ஜெயலலிதா அவருடைய தோழியாக இருக்கக்கூடிய சசிகலா நடராஜன் அவர்கள் முதலமைச்சராக
சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை. அதற்கு பிறகு நடந்த செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும். 2 நாள் அந்த செய்தி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இவரை ராஜினாமா ஓபிஎஸ் அவர்கள் ராஜினாமா செய்தது கவர்னர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற அந்த செய்தியும் வெளியில வருது. அதற்கு பிறகு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா திடீர்னு யாருக்கும் சொல்லாம காபந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு சென்று தியானத்தில் ஈடுபடுகிறார். ஒரு அரை மணி நேரம் அந்த காட்சி நடக்குது. அதற்கு பிறகு பத்திரிகை நிறுவனத்தில் பேசுகிற போது, நான் இந்த தியானத்தில் ஈடுபட்டு அம்மையாருடைய ஆவியோடு நான் பேசி அதற்கு பிறகு நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன். சசிகலா தலைமையிலே ஆட்சி அமைவதை நான் விரும்பவில்லை, அதை தடுத்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, என்னிடத்தில் மிரட்டி அச்சுறுத்தி வலுக்கட்டாயமாக ராஜினாமா கடிதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று பல செய்திகளை சொல்லி, அதை விட இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு முறையான சிகிச்சை வெளியிலே விடப்படவில்லை, அவர் மறைவிலே மர்மம் இருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், மக்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் 2வது இடத்தில் இருக்கக்கூடியவர், காபந்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறது, மக்களிடத்தில் அந்த சந்தேகம் இருக்கு, அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது, எனவே உடனடியாக அது விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும் என்று அங்கேயே அவர் சொல்லுகிறார். அதற்கு பிறகு மற்றதெல்லாம் நான் இங்கே விவரிக்க விரும்பல. ஒரே வரியில் சொல்லணும்னா, நான் ஒரு 10% சசிகலாவுடைய அந்த குடும்பத்தினுடைய அக்கிரமங்களை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு 90% மிச்சம் இருக்கு என்று ஓபிஎஸ் அவர்கள் ஜெயலலிதாவுடைய சமாதிகளை தியானம் செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகை நிறுவனத்தில் சந்திக்கிற போது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூவத்தூரில் கொண்டு போய் சசிகலா ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்லாம் அடைச்சி வச்சு, ஆக கூவத்தூர் கூத்துனே சொல்ல முடியும், அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. ஆக இது குறித்து நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழக ஆளுநர் அவர்களை சந்தித்து, இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நிலையான ஒரு ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தி தருவதற்கு உங்களுடைய சட்டப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உரிமையை நிலைநாட்டக்கூடிய வகையில் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கவர்னரிடத்தில் போய் நேரடியாக மனு கொடுத்தேன். தொடர்ந்து நான் சம்பந்தமாக திமுக கழகத்தின் சார்பில் என்னுடைய அறிக்கைகள் எல்லாம் கூட நான் வெளியிட்டுக் கொண்டிருந்தேன். ஆக இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எல்லோருடைய கருத்துக்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில கவர்னர் அவர்கள் ஒரு உத்தரவிட்டார்கள். 18ஆம் தேதி அல்ல, ஒரு 15 நாட்களுக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய மெஜாரிட்டியை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். 15 நாட்கள் அதற்கு அவகாசம் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் 48 மணி நேரத்திற்குள்ளாக 18ஆம் தேதி சனிக்கிழமை சட்டமன்றம் கூடுவதாக அறிவிப்பு வெளியிடப்படுகிறது. அறிவிப்பு என்றால் பத்திரிகையில் கூட அல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக வரக்கூடிய கடிதங்கள் கூட கிடையாது. ஏனென்றால் 48 மணி நேரம் தான் இருக்குது, கடிதங்கள் எல்லாம் போட்டால் போய் சேராது என்பதற்காக டெலிஃபோன் இல்லையே, சட்டமன்ற செயலகத்திலிருந்து எங்களுக்கு தொலைபேசி வருகிறது. நான் அப்போது ட்ரெயினில் சேலத்துக்கு போய்கிட்டு இருக்கிறேன். ஆக இப்படி ஒரு செய்தி வருது. ஆக இந்த நிலையில கூவத்தூரில் கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிணை கைதிகளாக அங்கு அடைத்து வைக்கப்பட்ட நிலையில இருந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. அப்படி கூடிய அந்த சட்டமன்றத்தில் பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருக்கக்கூடிய செம்மலை அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், பாண்டியராஜன் அவர்கள் சட்டமன்றத்தில் தொடக்கத்திலே எழுந்து கேட்டார்கள், ரகசிய வாக்கெடுப்பு வேண்டும், அதுதான் முறையாக இருக்கும். செம்மலையே அந்த கூட்டத்தில் பேசுகிற போது தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு சாவி எடுத்து காட்டி, இதுதான் நான் தங்கியிருந்த அறையினுடைய சாவி, நான் தப்பித்து வந்திருக்கிறேன், என்னுடைய உடைமைகளெல்லாம் கூட இன்னமும் அறையிலே இருக்கிறது, எடுக்க முடியல,
இது என்னுடைய நிலை மட்டும் இல்ல, பல பேர் இவருடைய நிலை இதுதான். எனவே சுதந்திரமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்கார்ந்திருக்கல, ஓட்டு போட வர முடியல, பயத்தோடு அச்சத்தோடு இருக்கிறார்கள். எனவே இதை தள்ளி வைக்கணும் என்று பிரச்சனை சொன்னாங்க. உடனே நானும் எதிர்க்கட்சி தலைவர் என்கிற முறைகளை நானும் எழுந்து என்னுடைய கோரிக்கையை எடுத்து சொன்னேன். அவர்கள் கேட்கவில்லை, நியாயம் இருக்கிறது. எனவே 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சபாநாயகர் நீங்கள். எனவே பிணை கைதிகளாக வைக்கப்பட்டு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் சுதந்திரம் தரணும். எனவே உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இல்லை என்று சொன்னால் ஒரு வார காலம் அவர்களை சுதந்திரமாக அவரவர்கள் ஊருக்கு அவருடைய தொகுதிகளுக்கு செல்வதற்கு அனுமதியை வழங்கி அந்த அடிப்படையில் இந்த நம்பிக்கைக்குரிய வாக்கெடுப்பை நீங்கள் நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து அங்கே முழங்கினோம். ஆனால் அதை பற்றி அவர் செவிமடுக்கல. அதற்கு பிறகு சட்டமன்றத்தை தொடர்ந்து அவர் நடத்த முடியாத காரணத்தால் அவையை ஒத்தி வைத்துவிட்டு உள்ளே சென்று விடுகிறார். உள்ளே சென்றதற்கு பிறகு ஒரு 5 நிமிடம் கழித்து என்னை அவர் அழைப்பதாக எனக்கு தகவல் வந்தது. அதற்கு பிறகு நானும் எங்கள் துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்களும் சபாநாயகருடைய அறைக்கு சென்றோம். அங்கு அதிமுகவை சேர்ந்த முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் மற்ற அமைச்சர்களும் இங்கே அமர்ந்திருந்தார்கள். அதேபோல காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் ராமசாமி அவர்கள் எங்களோடு வந்தார்கள். இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள். உள்ளே சென்று அங்கே போய் என்ன என்று கேட்டோம். அப்பொழுது கேட்ட நேரத்தில் அவருடைய கிழிந்திருக்கக்கூடிய சட்டையை என்னிடத்திலே காண்பித்து இது நியாயமா என்று என்னை பார்த்து கேட்டார். நான் உடனே சொன்னேன், நியாயம் இல்லைதான். இது நடந்திருந்தால், நடந்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் ஒருவேளை இது நடந்திருந்தால் சபை நடக்கணும். அதற்காக நான் உங்களிடத்தில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நீங்கள் தயவு கூர்ந்து பொருட்படுத்த வேண்டாம், பெரிதுபடுத்த வேண்டாம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை இது செய்திருந்தால், செய்வதற்கு வாய்ப்பில்லை, செய்திருந்தால் அதற்காக என்னுடைய வருத்தத்தை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நான் அவரிடத்தில் சொன்னப்போ, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, போதும் இதுவே போதும் அப்படின்னு அந்த பிரச்சனை அத்தோடு விட்டுவிடலாம் என்று தெளிவாக சொன்னார் அவையில. அதற்கு பிறகு பிரச்சனையை சொன்னார். சபையை நடத்தணும், எப்படி நடத்துவது என்று கேட்டப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் 2 சாய்ஸ் சொல்லியிருக்கிறோம். ஒன்று, விதிமுறையை நீங்கள் பயன்படுத்தி இதை செய்ய முடியாது என்று சொல்லலாம், அதாவது ரகசிய வாக்கெடுப்பு. ஆனால் ஒத்தி வைப்பதற்கு உரிய அந்த விதிமுறையில் உங்களுக்கு இடம் இருக்கிறது. எனவே தயவு கூர்ந்து ஒரு வார காலம் நீங்கள் ஒத்தி வைத்து அதற்கு பிறகு இந்த வாக்கெடுக்கிற பணியை நடத்துங்கள் என்று கேட்டப்போ முடியவே முடியாது என்று சொன்னார். சரி, முடியவே முடியாது என்று நீங்கள் திட்டவட்டமாக சொல்லுகிற போது எங்களை நீங்கள் உங்களுடைய அறைக்கு அழைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் வரணும், ஓட்டெடுப்பு முறையாக நடக்கணும். ஆக எந்த காம்ப்ரமைஸ் நீங்கள் வர மாட்டீங்க. நாங்கள் 2 சாய்ஸில் ஒன்று, ஏதாவது ஒன்று செய்யுங்க தான் சொல்கிறோம். சபையில் என்ன சொன்னீங்களோ அதைத்தான் இங்கேயும் சொல்கிறீங்க. இப்போ அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் நாங்கள் சபைக்கு வந்து உட்கார்ந்து விட்டோம். அதற்கு பிறகு 1 மணி நேரம் கழித்து சபை கூடுகிறது. அப்படி கூடிய நேரத்தில் மீண்டும் இந்த பிரச்சனை நாங்கள் கிளப்ப, அதற்கு பிறகு முடியவே முடியாது என்று சொல்ல, அதற்கு பிறகு எங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுகிறோம், திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற அத்தனை பேரும் வெளியேறுங்கள் என்று ஒரு உத்தரவை போடுகிறார். போட்டுவிட்டு அவர் இறங்கி போய்விடுகிறார். நியாயமா சபாநாயகர் ஒட்டுமொத்தமாக யாரையும் வெளியேற்ற முடியாது. பெயரை சொல்லி, சட்டமன்ற உறுப்பினர் யார் என்பதை பெயரை சொல்லி அவர் சொல்லிதான் வெளியேற்ற வேண்டும் என்பது மரபு விதியில் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் அவர் கடைபிடிக்காமல் ஒட்டுமொத்தமாக திமுக அத்தனை பேரும் வெளியேற்றுங்கள் காவலர்களுக்கு உத்தரவிடுகிறார். அதற்கு பிறகு போய்விடுகிறார். அதற்கு பிறகு நாங்கள் சபையிலே உட்கார்ந்திருக்கிறோம். 3 மணிக்கு சபை கூடும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சரியாக ஒரு 2:30 மணி அளவில் வெளியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள், உயர் போலீஸ் அதிகாரிகள், எஸ்பி அளவில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் பலர் ஏற்கனவே அந்த சட்டமன்ற வளாகத்திற்குள்ளே தான் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். லாபியிலே பார்க்கிறோம், நாங்கள் பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் அவருடைய உடைகளை மாற்றி, எஸ்பியில் இருக்கக்கூடியவரை மார்ஷல் ட்ரெஸ்ஸுக்கு மாற்றி அவர்கள் எல்லாம் உள்ளே அனுப்பி அதற்கு பிறகு எங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி பலவந்தமாக தூக்கி கொண்டு வந்து வெளியில போட்ட அந்த காட்சிகளெல்லாம் பார்த்தீங்க. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் ஈடுபடுகிற போது பலருக்கு காயங்கள் கூட ஏற்பட்டது.
நான் அதை பற்றியெல்லாம் அதிகம் விளக்கிட விரும்பல. ஆக அதற்கு பிறகு கொண்டு வந்து வெளியில போட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு நாங்கள் உடனடியாக சபாநாயகருக்கு ஒரு கடிதம் மாத்திரம் எழுதி அவருடைய அறைக்கு அனுப்பி வைத்து விட்டோம். இது முறையல்ல, இது நியாயமாக இந்த சபையை நடத்தக்கூடாது, இது ஒத்தி வைத்து விட்டு வேறொரு தேதியில் நடத்த வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை அவருடைய அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு, அதற்கு பிறகு தமிழக ஆளுநர் அவரை போய் நாங்கள் ராஜ்பவனில் போய் சந்திச்சு நடந்த விளக்கங்களை எல்லாம் விவரமாக சொல்லி அவரிடத்திலே ஒரு மனுவை தந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு நாங்கள் அதற்கு பிறகு தேர்தலை நடத்தி முடித்து விட்டார் என்ற செய்தி எங்களுக்கு கிடைச்சது. ஆக ஜனநாயக படுகொலை நடந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு அருகிலே சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேர் நாங்கள் உட்கார்ந்து ஒரு அறப்போராட்டத்தை, அமைதி வழியில ஒரு அறப்போராட்டத்தை நடத்தினோம். அதற்கு பிறகு பொதுமக்கள், பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் வந்து குழுமினார்கள். ஆக ஆயிரக்கணக்கில் மக்கள் அங்கே திரண்டார்கள். அதற்கு பிறகு காவல்துறையினர் வந்து எங்களை கட்டாயப்படுத்தி உங்களெல்லாம் கைது செய்ய போகிறோம், உடனடியாக வேனில் ஏறுங்க, இல்லை என்றால் லத்தி சார்ஜ் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே எங்களால் மற்ற தொடர்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்று கருதி நாங்களும் அமைதியாக ஒவ்வொருவராக வேனில் ஏறி அதற்கு பிறகு மண்டபத்தில் கொண்டு போய் வைத்து அதற்கு பிறகு திடீரென்று விடுதலை என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். ஆக இது நடந்திருக்கிறது. ஆக அதற்கு பிறகு மீண்டும் நேற்றைய தினம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக நடந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து ஒரு மனுவை தந்திருக்கிறோம். இந்திய குடியரசுத் தலைவரிடத்தில் இது சம்பந்தமாக போய் விளக்கிட வேண்டும் என்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறோம். அநேகமாக இந்த இரவுக்குள் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நேரம் கிடைத்ததும் அவரிடத்திலும் போய் இந்த பிரச்சனை எடுத்து சொல்ல போகிறோம். இதற்கிடையில் இதை ஒரு தொடர் போராட்டமாக நடத்தி மக்களிடத்தில் இந்த செய்தியை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக மாவட்ட தலைநகரங்களில், வருவாய் அளவில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை முதல் கட்டமாக நடத்துவது என்று முடிவெடுத்து வருகிற 22ஆம் தேதி அதை நடத்தவிருக்கிறோம். ஆக இந்த போராட்டம் என்பது ஏதோ உண்ணாவிரத போராட்டமாக நடந்து முடிந்துவிடும் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர் போராட்டமாக, இதற்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரையிலே, இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று நடத்துகிற காரணத்தால் இது திமுகவினுடைய பிரச்சனையாக தயவு கூர்ந்து யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனை, இளைஞர்களுடைய பிரச்சனை. இதற்கு உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு பினாமியாக இருக்கக்கூடிய சசிகலாவுடைய பினாமியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி என்பது, அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அவருக்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இன்னும் தொகுதிக்கே போக முடியல. உடனடி பேர் இதை மீறி போயிருக்கிறாங்க. போன நேரத்தில் மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்கிறத நம்ம தொலைக்காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு அவ்வளவு ஆத்திரத்தோடு இருக்கிறார்கள். காரணம், அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு காரணமே சசிகலா தான், சசிகலாவின் குடும்பம் தான். ஆகவே அவரை நாங்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இன்றைக்கு மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. கோடி கோடியாக ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், கடந்த 5 வருஷமும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த போதும் சரி, ஆக கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற கூட்டாரமாக, மன்னார்குடி மாஃபியா கும்பலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் தான் சசிகலா நடராஜனுடைய குடும்பம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆக அது வரக்கூடாது என்பதில் மக்கள் இன்றைக்கு விழிப்போடு இருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையில நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, மாணவர்களை, அரசு ஊழியர்களை, ஆசிரியர் பெருமக்களை, தொழிலாளர் தோழர்களை, பாட்டாளி பெருமக்களை, ஒட்டுமொத்த தமிழர்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, ஏதோ கட்சியின் சார்பில் கேட்பதாக யாரும் கருதக்கூடாது. இந்த நாட்டை காப்பாற்ற, இன்றைக்கு கொடுமையில் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தை காப்பாற்ற, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக இந்த ஆட்சியை தூக்கி எறியக்கூடிய நிலையை, ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, அறப்போராட்டத்தை நடத்துகிற நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு தொடக்கமாக வருகிற 22ஆம் தேதி, நாளை மறுநாள் உண்ணாவிரத போராட்டம் தொடங்க இருக்கிறது. திருச்சியில நடைபெறக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு நான் சொல்லுகிறேன். காஞ்சிபுரத்தில் நடைபெறக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு எங்களுடைய முதன்மை செயலாளர், எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் துரைமுருகன் அவர்கள் செல்லுகிறார்கள். அதே போல ஆங்காங்கு இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்,
தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், கல்லூரியில் இருக்கக்கூடிய, பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கூட இந்த போராட்டத்திற்கு சிறப்பான வகையில் ஆதரவு தருவதாக எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை அடிப்படையாக வச்சு நான் இங்க இருக்கக்கூடிய உங்கள் மூலமாக நான் தமிழகத்து மக்களை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த போராட்டத்திற்கு சிறப்பான வகையில் ஆதரவு தந்து இது மிகப்பெரிய வெற்றி போராட்டமாக நடத்தி தருவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கேள்வி கேட்க ஆரம்பிச்சப்போ அரசு வந்து மணல் பிசினஸ் அரசு ஏற்றுக்குமா, அது வந்து இட் வாஸ் a manifesto promise of AIDMK. இது வந்து பண்ணுமான்னு சொன்னப்போ அவர் எழுந்து கிளம்பி போயிட்டாரு. அண்ட் இப்போ ரீசெண்டா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு தட் எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி அவர்கள் சந்திரகாந்த் ராமலிங்கம் அப்படிங்கிறவர் டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் முதல் மணி லாண்டரிங் கேஸ் பெங்களூர்ல அதுல மாட்டி இப்போ ஜெயில இருக்காரு. உங்க கருத்து? அதனாலதான் சொல்றேன், இது சசிகலாவினுடைய பினாமி ஆட்சி. ஏற்கனவே கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக மேலும் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பதில் பதவி வெறி பிடித்து அதிகார அந்த வெறியோட கொள்ளையடிக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு இந்த நிலையெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஆகவே அவங்க அறிவிப்பை பார்த்தேன், நானும் பார்த்தேன் டிவியில. எப்படி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அறிவிப்புகளை வெளியிட்டாங்களோ, அதே மாதிரி தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டாங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு பெரும் அறிவிப்புகளாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பாக தான் இருக்க போகுது. மணல் குவாரியை பற்றி சொன்னீங்க. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் 2016 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஆக மணல் குவாரியை பொறுத்த வரைக்கும் அதை முற்றிலுமாக அரசே பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவோம். தனியாருக்கு அதை கொடுத்து அதன் மூலமாக பல பேர் கொள்ளையடிக்கக்கூடிய அந்த நிலையெல்லாம் நிச்சயம் உருவாக்க மாட்டோம். ஆக அரசே ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவோம்னு தேர்தல் அறிக்கையிலே தெளிவா சொல்லியிருக்கிறோம். சார், ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த கொஸ்டின் கேட்குறேன். நீங்க இப்போ ஃபுல்லா விவரிச்சதை பார்க்கும்போது டிஎம்கே எம்எல்ஏஸா பெருமளவில் எல்லாத்துலயுமே டிஎம்கே எம்எல்ஏஸ் ரக்கஸ் பண்ற மாதிரியும் அவங்க போயிட்டு ஸ்பீக்கருடைய இதுல உட்கார்ற மாதிரியும் அது மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இதுல இருந்து கிளம்புது சார். அதாவது வீடியோ எடுக்கிறது பூரா அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு, அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால அவங்க எடிட் பண்ணிக்கிறாங்க, சேர்க்க வேண்டியதை சேர்த்துக்கிறாங்க, வெட்ட வேண்டியதை வெட்டிக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டா இந்த பிரச்சனை இருக்காது. லைவ் டெலிகாஸ்ட் இருந்தால் நேரம் உண்மை வெளியே வந்திருக்கிறோம். அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ அவங்க அதாவது எப்படி வயலன்ஸ்ல நாங்கள் ஈடுபட முடியும்? ஒரே ஒரு பாயிண்ட், நாங்கள் அடிக்க போனால் ஒருத்தர் எழுத்து அடிக்க வந்தால் தான் அது வயலன்ஸ் ஆகும். அவன் அடிக்கவே இல்லையா, அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஓட்டு போடுற ஒரே குறிக்கோளோட வந்து உட்காந்துக்கிட்டு பணம் வாங்கியிருக்கிறாங்க, நகைகள் கொடுத்துருக்குறாங்க, கோல்டு கொடுத்துருக்குறாங்க, இப்படின்னு எல்லா பரவலாக செய்தி வந்துகிட்டு இருக்கு. அதனால அந்த நன்றி கடனை காட்டுறதுக்காக அப்படியே அமைதியா செருப்பால், அதாவது ஒரு மந்திரி சொன்னார் அங்கே பக்கத்தில், எங்களை செருப்பால் அடிச்சா கூட நாங்கள் எந்த இதையும் செய்ய மாட்டோம், என்ன வேணா பண்ணுங்க, அப்படி தான் நாங்கள். அதனால எது செஞ்சாலும் அவங்களுக்கு ரோசம் வரப்போறதில்லை. அதனால அப்படி செஞ்சு ரோசம் வந்தால் தான் நாங்கள் வயலன்ஸில் ஈடுபட்டிருப்போம். வயலன்ஸ் ஈடுபட அவசியமே கிடையாது. நாங்கள் வந்து உட்கார்ந்த இடத்துல போராட்டம் பண்ணோம், நின்ன இடத்துல போராட்டம் பண்ணோம். எங்களை தூக்கிட்டு வந்தாங்க, தூக்கிட்டு வர்றப்ப ஏற்பட்ட அந்த காயங்கள் தான் இன்னைக்கு இருக்கு ஏற்பட்டு. சார், இன்னைக்கு நீங்க வந்து மாணவர்கள், இளைஞர்கள் என அனைவருக்குமே அழைப்பு விடுத்திருக்கீங்க. இந்த போராட்டத்துல திமுக இது சாதாரண ஒரு பப்ளிக்கான விஷயம், அதனால எல்லாரும் கலந்து கொள்ள வர சொல்லியிருக்கீங்க. இதுல நீங்க ஹைலைட்டா சொல்லக்கூடிய 2 முக்கிய காரணங்கள் எதுவாக இருக்கும்? தமிழ்நாடு வந்து ஒரு கொள்ளக்கார கும்பல்கிட்ட போய் சிக்கிடக்கூடாது. அது திமுகக்கு மட்டும் இல்லை, அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியிலையும் அது ஆழமா இருக்கு. அது வந்து நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். சார், இப்ப சார் நேற்று என்னுடைய அறிக்கையிலே இருக்க, இதுக்கு ஒத்த கட்சிகள், ஒத்த அமைப்புகள் யாரா இருந்தாலும் இதுல கலந்துக்கலாம், ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன். அது சில பேர் அரசியலுக்காக செய்யலாம். நாங்க அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது.
சார், இப்ப எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கைகள் ஏற்றப்பட்டு ரகசிய வாக்கெடுப்போ அல்லது ஒரு ஒரு வார காலத்திற்கு பிறகோ நடத்திருந்தால் நம்பிக்கை வாக்கெடுப்போடைய முடிவு எப்படி இருந்திருக்கும்? அது போன்று ஒரு சூழ்நிலை அங்க இருந்துச்சா? அதை பத்தி சொல்லுங்க சார். நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிவு எப்படி இருந்திருக்கும் சார்? நிச்சயமாக அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அதுதான் என்னுடைய கருத்து. அதனால தான் நாங்கள் சொல்றோம். அதான் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்க முடியாது. நம்பிக்கை அதாவது ரகசிய வாக்கெடுப்பு நடத்தியிருந்தா. அதே போல சபாநாயகர் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியாச்சு. நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக நாங்கள் சந்திக்க போறோம். அதான் முதல் கட்டமாக 22ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கிறோம். இதுக்கிடையில எப்படி சூழ்நிலை மாறுதுன்னு பார்த்துக்கிட்டு, சூழ்நிலை எப்படி அமையுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்த கட்ட போராட்டத்தை விரைவில் அறிவிக்கும். சார், மக்களுக்கு பிடிக்காத ஒருவர் ரொம்ப எளிதாக முதலமைச்சர் ஆகிவிட முடியும்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரூல்ஸ்ல ஒரு பெரிய ஓட்டை இருக்குது, நீங்க உணரலையா? உணர்றோம். அதனால வர முடிஞ்சிருக்கு இன்னைக்கு எல்லாரும். ஓகே, அதுல எப்படி திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? சிறையில 4 வருஷம் தண்டனை வாங்கிட்டு இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க. அதனால தனிப்பட்ட முறை விமர்சனம் பண்ண விரும்பல. இறந்தவங்களை பத்தி எப்போதுமே விமர்சனம் பண்றது அரசியல் நாகரிகமா இருக்காது. இருந்தாலும் அவங்க இன்னைக்கு உயிரோட இருந்தா அவங்களும் ஜெயில இருந்திருக்கணும். ஆனா அவங்க படத்தை வச்சுக்கிட்டு தான் பழனிசாமி இன்னைக்கு கோப்புல கையெழுத்து போடுறாரு. இதை விட கேவலம், இதை விட வெட்கம், இதை விட அவமானம் தமிழ்நாட்டுக்கு வேற என்ன ஒண்ணு சொல்லுங்க. சார், என்ன மாதிரி திருத்தம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? சபாநாயகர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நான் சார்ந்த சமுதாயம், அதாவது இழிவுபடுத்துவதற்காக ஒரு நாடகத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர் நடத்திருக்காங்கன்னு. இந்த பிரச்சனைக்கும் அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதோட உள்நோக்கம் என்னவா இருக்கும்? அதான் ஒரு உள்நோக்கத்தோட வைக்கக்கூடிய பிரச்சாரம். நீங்களே சொல்றீங்க இதோட உள்நோக்கம் என்னன்னு கேக்குறீங்க. உள்நோக்கத்தோட வைக்கக்கூடிய பிரச்சாரம் அதெல்லாம் நிச்சயம் எடுபடாது. அதோட உள்நோக்கம் எந்த மாதிரி எதிர்வினையை கொடுக்கணும் அவர் நினைச்சு? அதான் ஒரு அரசியலாக்குவதற்கு, அவங்க மேல இருக்கிற பழியை துடைச்சிக்கிறதுக்கு, தேவையில்லாம திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய பிரச்சாரம். இதுக்கு நாங்களும் அடிமையாக மாட்டோம், இது மக்களை ஏத்துக்க மாட்டாங்க. அதை சொன்னேன், கேட்டது சொன்னேன். சட்ட ரீதியாக சந்திக்க போறோம். அடுத்தது போராட்டங்கள் மூலமா சந்திக்கத்தான் முடிவு எடுத்திருக்கிறோம். சார், திருமதி சசிகலா நடராஜனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற, தமிழ்நாட்டு சிறைக்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு பரவிட்டு இருக்கு. அதை பத்தி அதெல்லாம் நீதிமன்றம் செய்ய வேண்டிய, நான் அதுல போய் தலையிட முடியாது. சார், இப்ப முந்தைய ஆட்சி காலத்துல திமுக எதிர்க்கட்சியாக இல்லாட்டியும் ஆளுநரை சந்தித்து அமைச்சருடைய முறைகேடுகளை பத்தி புகார் கொடுத்திருந்தீங்க, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி புகார் கொடுத்திருந்தீங்க. இப்பவும் இந்த ஆட்சி காலத்திலையும் நம்பிக்கை வாக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும், சட்டப்பேரவை கூட்டம்னு சொல்லி ஆளுநரை போய் நேரடியா பாத்தீங்க. சட்டமன்றத்திலையும் ஒரு தொடர்ச்சியான ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாகவும் திமுக செயல்படுதுங்கிற ஒரு கருத்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமையில இருக்கு. ஆளுநர் இது வரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே. ஆளுநர் உங்களுடைய புகாருக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? ஆளுநருடைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ரோசையா காலத்திலிருந்து தற்பொழுது இருக்கக்கூடிய வித்யாசாகர் வரைய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அடையாளம் தான் விளக்கம் கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கு சட்டமன்ற செயலாளரை விளக்கம் கேட்டு சட்டமன்ற செயலாளரும் கொண்டு போய் ஏதோ ஆதாரங்கள் கொடுத்துட்டு வந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கு பத்திரிகையில. ஆக நடவடிக்கை எடுக்கிறான்னு தான் தெரியுது எனக்கு. பாப்பா நடவடிக்கை எப்படி வரும் பாப்பா. ஆமா, சிஎஸ் அந்த மோகன் ராவா அவரு வீட்டில் ரைடு பண்ணது, கோட்டையில் ரைட் பண்ணது, அப்புறம் மகன் அதான் அங்கெல்லாம் ரைடு பண்ணிட்டு திடீர்னு அது இவ்வளவு ஸ்லோவாக இருக்கிறது பார்த்தா, ஆக இதில் ஏதோ சென்ட்ரலோட ரோலும் இருக்கிறதா எங்களுக்கு தெரியுது. அதை மூடி மறைக்கிறதுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு தவறான பிரச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லைங்கிறது இப்போ சட்டமன்றத்தின் நிகழ்ச்சி நடந்தப்போ தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார், இப்ப சட்டமன்றத்துக்குள்ளார நம்ம திமுக எம்எல்ஏக்கள் மேல நின்று போராட்டம் பண்ண மாதிரியும், அவங்க அந்த இவர் சபாநாயகருடைய இருக்கையிலேயே அமர்ந்த மாதிரி எல்லாம் பல்வேறு வீடியோக்கள்லாம் வெளில வந்துட்டு இருக்கு. நீங்க 2 கோரிக்கையை முன் வச்சீங்க. ஒண்ணு ரகசிய வாக்கெடுப்பு, இல்லைனாக்க சட்டமன்றத்தை ஒத்தி வச்சு பின்னாடி நடத்தணும் அப்படின்ட்டு. இந்த கோரிக்கைகளை முன் வச்சுட்டு இது ஏற்காத பட்சத்துல வெளிநட பண்ணி சட்ட ரீதியா இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு கிளம்சி சிச்சுவேஷன் நடந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அதாவது இது சம்பந்தமா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அவரை ஒத்தி வச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஒத்தி வச்சுட்டு டைம் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கு பிறகுதான் சில சம்பவங்கள் நடந்திருக்கு, இல்லைன்னு மறுக்கல.
அதுவே நடந்திருந்தாலே அது தவறுன்னு சொல்லி நான் கண்டிச்சிருக்கிறேன். அது அங்கே சபாநாயகர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய அறிக்கையிலையும் வந்திருக்கு. என்னுடைய கடிதத்தை முரசொலியில் எழுதக்கூடிய கடிதத்திலையும் நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். ஆக அது தவறு தான். ஆனால் வந்து சட்டமன்றம் நடக்கிற நேரத்தில் நடக்கிறது. அவர் சட்டமன்றத்தை ஒத்தி வச்சுட்டு இறங்கி போயிட்டார். போனது பிறகு நடந்திருக்கு. அப்படியே இருந்தாலும் அது தவறு தான். அது நான் இனிமேல் அது நடக்கக்கூடாதுன்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நான் உத்தரவு போட்டிருக்கேன். நீங்க வருத்தம் தெரிவிச்சிருந்தாலும் கூட கி வீரமணி அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு தாய் கழகமாக இருக்கக்கூடிய கி வீரமணி அவர்கள் வந்து தலைவர் கருணாநிதி அவர்கள் இருந்து வழி நடத்தாததே வந்து சட்டசபையில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்திருக்கிறது, இது வந்து வெளிச்சமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு மூத்த தலைவர். அவர் வந்து தலைவர் மட்டும் இல்லை, தலைவரை பின்பற்றி நடக்கக்கூடிய நாங்கள்லாம் கூட அவரை ரொம்ப மதிக்கிறோம். ஆக ஒரு மதிப்புக்குரியவராக இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கக்கூடிய விமர்சனத்தை பற்றி நான் விமர்சித்து அவருக்கு நாங்கள் வச்சிருக்கிற மதிப்பை நாங்கள் குறைக்க விரும்பல. சார் சொத்து குவிப்பு வழக்குல சார் எதுக்கு குரல் கொடுத்தோம்? காவேரி மேலாண்மை விஷயம் வரும்போது குரல் கொடுத்தோம். சிறுவாணி பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்ற போது குரல் கொடுத்தோம். ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்தோம். அதே மாதிரி நீட்டு தேர்வு அந்த பிரச்சனை வரும்போது குரல் கொடுத்தோம். அதுக்கு தான் குரல் கொடுத்தோமே தவிர ஆட்சி இருக்கணுங்கிறதுக்காக குரல் கொடுக்கல. நீங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அந்த பிரச்சாரத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இனிமேலாவது நிறுத்துங்கன்னு இல்லை, உங்களன்னு சொல்ல, பொதுவாக எல்லாரையும் சொல்றேன். அதனால நிறுத்துங்கன்னு உங்களை இந்த கூட்டத்தின் மூலமா கேட்டுக்கிறேன். சார் சொத்து குவிப்பு வழக்குல திமுக தான் வழக்கு தொடர்ந்து அதை வந்து உச்சநீதிமன்றம் போட்டு கர்நாடகா கூட மாத்துச்சு. அந்த அடிப்படையில இப்ப சசிகலா வந்து சென்னையில இருக்க ஜெயிலுக்கு மாத்திரதான் அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதை எதிர்க்குமா திமுக? அதாங்க சட்ட ரீதியா இருக்க என்ன சகுதோ அதை செய்வோம், அவ்வளவுதான். அதுல போய் உள்ள போந்து என்ன செய்ய போறோம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. திமுக நிச்சயமா உறுதியா கொண்டு வர போறோம். ஏன்னா சபாநாயகர் வந்து தான் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை சொல்லி அது மூலமா எங்களை வந்து பழி வாங்கணும், எங்க மேல ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணும் திட்டமிட்டு செய்யற காரியத்தை பார்க்கறப்போ எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஆக அப்படிப்பட்ட நிலையில ஒரு சபாநாயகர் இருக்கிறார். அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும், நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால அவர் மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினர் எங்க திமுக 34 பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாவே போதும். உடனே 15 நாள்ல எடுத்துக்கணும்னு விதியில இருக்கு. ஆக அந்த அடிப்படையில விரைவில் கொடுக்க போறோம். சார், இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில திரு ஓபிஎஸ் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையா எப்படி மூவ் பண்ண, அவர் தனியா கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவர் ஜெயலலிதா தலைமையில் பணியாற்றி இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்களா இருந்தாலும் சரி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் சரி, யாருக்கும் நாங்க வந்து யோசனை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, சொல்லவும் விரும்பல. சார் திமுக தலைவர் கலைஞருடைய உடல்நிலையில ஏதாவது முன்னேற்றம் இருக்காரு சார்? தற்போது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு சார்? தலைவர் கலைஞருடைய உடல்நிலை எப்படி இருக்கு? அவருடைய உடல்நிலை ஏதாவது தலைவர் கலைஞருடைய உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வயது. அந்த வயது மூப்பின் அடிப்படையில சில சங்கடங்கள் இருக்கு. ஆனா அந்த சங்கடங்கள்ல இருந்து உபாதைகள் இருந்து இன்றைக்கு அவர் படிப்படியா மீண்டு வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ட்ரைகாஸ்டர் போட்டிருக்கு அவருக்கு தொண்டையில. அதனால அவர் பேசுவதற்கு சுலபமா பேச முடியாது. அதனால இப்ப வந்து அவர் பேசுவதற்கான பயிற்சி ஸ்பீச் தெரபி அவருக்கு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆக அது நல்ல முன்னேற்றம் இருக்கு. விரைவில் குணமடைவார் என்று நாங்கள்லாம் எதிர்பார்த்துக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த எரிவாயு எடுக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது. இதுக்கான போராட்டங்கள் எல்லாம் வலுப்பெற்று வருகிறது. திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? திமுக என்ன பண்ண போகுது? ஏற்கனவே மத்திய அரசு அந்த திட்டத்தை கைவிட்டுருச்சுன்னு தெளிவா சொன்னாங்க. ஆனா இப்ப வேற ஒரு பேர்ல அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் அந்த திட்டம் வருதுன்னு ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு. அப்படி வந்திருந்தா அது உள்ளபடியே கண்டிக்கத்தக்கது. அதையும் மீறி அந்த திட்டத்தை கொண்டு வர முயற்சியில அவங்க யாராவது ஈடுபட்டாங்கன்னா நிச்சயமா அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் போராடும். ஹலோ, அதான் சொன்னேன், மக்களுடைய எண்ணம் அது. அதிலேயே கமலஹாசனுடைய உணர்வும் இருக்கு, எல்லாருடைய உணர்வு தான் போ. ஏன்னா சசிகலா தலைமையில் ஒரு அமையக்கூடிய ஆட்சியை யாரும் ஏத்துக்கல, ஒத்துக்கல. அதுக்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆக அந்த நிலையை நோக்கித்தான் நாங்களும் போயிட்டு இருக்கோம். நம்பிக்கையில தான் கொண்டு வருவோம். வந்ததுக்கு பிறகு நீங்க கேட்கறீங்களுக்கு அப்புறம் சொல்றேன்.
பார்க்கும்போது கொஞ்சம் சரித்திரத்தை திருப்பி பார்த்தா சசிகலாவுக்கும் நடராஜனுக்கும் திருமணம் செய்து வைத்தது திரு கலைஞர் அவர்கள். அதுக்கப்புறம் எங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க, என்ன காரணத்துக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு? அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி அது. அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போக முடியாது. இப்படி கேளுங்க, சசிகலா நடராஜன் அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்களை, முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள், ஆட்சி பொறுப்பில் இல்லாத ஜெயலலிதா அவர்கள் அவங்க வீட்டை விட்டே அடிச்சு விரட்டி கட்சியிலிருந்து நீக்கி வச்சு யாரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னாங்க. அப்புறம் சசிகலா மட்டும்தான் பெண் துணை ஒன்று தனக்கு தேவை என்கிற அடிப்படையில் இனிமே என்னுடைய உறவினர்கள், என்னுடைய சகோதரர்கள், சகோதரி யாரும் உள்ள வரமாட்டாங்க, நானும் எந்த பதவிக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் சசிகலா நடராஜன் அவர்களே உள்ள வந்தாங்க. ஆக அந்த நிலை தான். ஆனா அவங்க இறந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா என்ன நிலைமை மாறிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சார் ஒரு இந்த சொத்து குவிப்பு வழக்கு ஸ்டார்ட் பண்ணது அவர்தான். இப்போ என்ன ஆதரவு கொடுக்குறாருங்கிறத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். நாங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சார் ஒரு காமிக் கொஸ்டின். ஆக்சுவலா நீங்க இப்ப இந்த சட்டசபையில நடந்தது எல்லாத்தையுமே பயங்கர சார்காஸ்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஓபிஎஸ்க்கு நீங்க அட்வைஸ் கூட பண்ணீங்க, எங்களை பார்த்து சிரிக்காதீங்க அப்படின்ட்டு. ஆனா இவரு எடப்பாடி பட் நீங்க இப்ப வரைக்கும் சசிகலா அவங்க கான்விக்ட் ஆன பிறகு மரினால போயிட்டு சபதம் எடுத்ததை பத்தி எதுவுமே சொல்லல. அது பத்தின ஏதாவது ஒரு இது இருக்கா அவங்க கிட்ட, ரியாக்ஷன் இருக்கு? அந்த மரினால போயிட்டு தட்டி சபதம் எடுத்தாங்களே, 4 வாட்டி அடிச்சு சபதம் எடுத்தாங்க இல்லையா, அதை பத்தின உங்க ரியாக்ஷன் என்ன? 4 வருஷம் தண்டனை வாங்கி ப்ரூஃப் ஆகி ஜெயிலுக்கு போறாங்க. ஆத்திரத்தினுடைய ஒரு கோபத்தினுடைய விளிம்பில் இருக்கிறாங்க. எதை வேணாலும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அதுவும் முதலமைச்சராக வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தவங்க சேனா சட்டமன்ற உறுப்பினர்லாம் கொண்டு போய் பிணக்கைதியா வச்சு அவங்கள முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு முதலமைச்சராக கூட வர முடியாம போயிடுச்சே. ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தா கூட ஜெயிலுக்கு போயிருந்தா ஏ கிளாஸ் கிடைச்சிருக்குமே, இப்ப அது கூட கிடைக்காம போயிடுச்சே அப்படிங்கிற ஆத்திரம், அந்த கோபம், இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயலலிதாவுடைய மர்மத்துல இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். மத்திய அரசு கவர்னர் மூலமா செயல்படும் நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நினைக்காத பட்சத்தில் நீங்க கேட்ட மாதிரி மத்திய அரசு பிஜேபி பொறுத்த வரைக்கும் இதுல பின்னாடி இருந்து செயல்படுத்துதா அல்லது ஊக்குவிக்குதா இல்லது உடந்தையா இருக்காங்கிறது போக போய் தெரியும், பார்த்துட்டு சொல்றேன். அவர் ஒரு அரசியல் ஞானி, அவருக்கெல்லாம் போய் நான் விளக்கம் கேட்க முடியாது. நீங்க போய் அவர்கிட்ட கேட்டுங்க. தமிழக காவல்துறை சார் இன்னைக்கு ஒரு ஏவல் துறையா இருக்குன்னு பொதுமக்கள் மத்தியில் பேசப்படுது. எந்த புகாரும் பெற மறுக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமன்ற மரபுகளை மீறி திமுக உறுப்பினர்களை உள்ள புகுந்து அடிக்க வைத்து அதே கூடுதல் ஆணையர், தலைமையிட கூடுதல் ஆணையர் சேஷசாயரோட உத்தரவின் பேரில் உள்ள இருந்த அம்பத்தூர் துணை ஆணையர் சுதாகரை தாக்கினார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு திமுக சார்பில் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மீது எந்த நடவடிக்கை எடுக்கல சார். அடுத்த கட்ட என்ன சார்? சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதுக்கு அண்மை காலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அண்மையில அரியலூர் பகுதியில நந்தினி ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த கருவியே சிதைச்சு கொடூரமான முறையில் கொண்டு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சிறுமி. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய போரூர் பகுதி ஆசினி எல்கேஜி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, அதையும் அதே நிலையில கொடுமையான சூழ்நிலை கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் எண்ணூர் போயிட்டு வந்தேன். அங்க ரித்திகா அப்படின்னு ஒரு 3 வயசு சிறுமி, அதை கொடுமையாக கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. பணத்தை எடுத்துட்டு வந்து தான் புதைச்சிருக்கிறாங்க. இப்படி சிறுமிகள் இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆளாயிருக்காங்க. இதெல்லாம் கவனிக்கக்கூடிய காவல்துறை கவலைப்படலை. கூவத்தூர்லயும் போய் போலீஸ் பாதுகாப்பு அங்க போய் நிக்கிறாங்க. அதே மாதிரி சட்டமன்ற வளாகத்தில் ஆயிரக்கணக்கான போலீஸ் எங்களை சட்டமன்றத்துக்குள்ளே போலீஸ் தூக்கிட்டு பலவந்தப்படுத்தி அப்படியே கொண்டு வெளியில் தூக்கி போட்டு எங்களை காயப்படுத்தி அதுக்கு போலீஸ் பயன்படுது. ஆக இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்த போலீஸ் பயன்படலையே அப்படிங்கிற வேதனை எனக்கு இருக்கு. அதை தான் நீங்க வெளிப்படுத்துறீங்க சார்.
இல்ல விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்களே, நாங்க தான் கேட்டோம் விசாரணை கமிஷன். இந்த விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க, விசாரணை கமிஷன் அறிக்கை வரட்டும், வந்த பிறகு முடியும். விமர்சனத்துக்குள்ளான சூழல்ல இன்னைக்கு வந்து முதலமைச்சர் 3 முக்கிய கையெழுத்து போட்டிருக்காரு. ஒரு 3 பாப்புலர் ஸ்கீம்ஸ், ஒன்னு ஸ்கூட்டர் கொடுக்கிறது, அப்படியே இதே மாதிரி வந்து 500 கடைகளை மூடுறது. இதனால இந்த ஆட்சி மேல இருக்கிற வெறுப்பு, சசிகலா மேல இருக்கிற வெறுப்பு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த கட்சியின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க சொல்லலாம். எங்க கருத்து வந்து ஒரு காலம் இது நடக்காது. ஏன்னா அது நிறைவேற போறது இல்ல. அதான் தொடக்கத்தில் சொன்னேன், ஜெயலலிதா ஆட்சியில இருந்து போய் என்னென்ன அறிவிச்சாங்களோ, அதுக்கப்புறம் இடையிடையில ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக இருந்து போய் என்னென்ன அறிவிச்சாரோ, அது மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறார். வந்தோடனே அறிவிப்புகளாக இருக்கும். ஆக எதையும் செயல்படுத்தக்கூடிய நிலையில நிச்சயம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு 5 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு விவசாயிகள் வந்து 200 பேருக்கு மேல தற்கொலை செஞ்சு செத்து இருக்கிறாங்க. வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்பட்டு அதற்குரிய நடவடிக்கை இந்த அரசு இது வரைக்கும் எடுக்கல. காவேரி மேலாண்மை இன்னும் அமைக்கல. இது இப்படி பல பிரச்சனைகள் நாட்டில் இருக்கு. அதே மாதிரி நீட்டு தேர்வு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு. நாங்களும் சேர்ந்து தான் அதை ஆதரிச்சு எல்லா கட்சியும் ஒட்டுமொத்தமா ஏகமனதா தீர்மானத்தை நிறைவேற்றி, ஆனா இது வரைக்கும் அது எங்க இருக்கு? முதலமைச்சர் கையெழுத்து போட்டாச்சா, இல்ல போட்டு கவர்னர் போயிருக்கா, அல்லது ஜனாதிபதி போக வேண்டிய பிரச்சனை அது இது வரைக்கும் போகல. அதனாலதான் நாங்க 2 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாவை வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சு பிரதமரை போய் சந்திச்சு நானே கைப்பட கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதை கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஆக இந்த நிலையில தான் இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு. ஆக எந்த திட்டமும் நடக்க போறதில்லை என்பதுக்கு இது எல்லாம் எடுத்துக்காட்டு. சார் ஃபைனலா ஒரு क्वेश्चन, யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துருக்கு. ஓபிஎஸ்க்கு சொந்தமா இல்ல சசிகலாக்கு சொந்தமா? அந்த எம்பளத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன்ல எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் சொல்லி சசிகலா தரப்பு கொண்டு வர்றாங்க. உங்க பார்வையில வந்து இப்ப இவ்வளவு நாளா அவங்க கடுமையா உழைச்சிருக்காங்க அந்த கட்சிக்கு, யார் போகணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து உள்கட்சி விவகாரம். ஆட்சி பிரச்சனையை பற்றி தான் நான் பேச முடியும். அதுக்கு நமக்கு உரிமை இருக்கு, பேசுறோம். கட்சி பிரச்சனையில போய் நான் பேசுறது நல்லதில்ல. அது ஜனநாயகத்துல முறையா இருக்கு. நான் திராவிட கடமை ஒத்துக்கிறது இல்லை. ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் சொல்லாதீங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணி பாலிடிக்ஸ் இருக்காரு. நான் வந்து யாரையும் போட்டியா கருதல, நினைக்கல. என்னுடைய கடமை நான் எப்படி நாம பயணத்தப்போ எந்த லட்சியத்தை எந்த கொள்கையை மனசுல வச்சுக்கிட்டு அந்த பயணத்தை நடத்தணும். அந்த பயணம் மக்கள் பிரச்சனை தான். மக்களுக்கு யாரு யாரையும் அதுல தலைவரா நான் நினைக்கல. ஆக அதிமுக ஒட்டுமொத்தமா நாங்க எதிர்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் யாரையும் இன்னைக்கு திருநாவுக்கரசு தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் இன்னைக்கு அதை மறுத்திருக்கிறாரு. தவறான செய்தி வெளியே வந்திருக்கு, நாங்க அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு மறுத்திருக்கா. நானும் அதை பார்த்துட்டு தான் இப்போ வந்தேன். சார் நிறைய திமுக எம்எல்ஏக்கள் வந்து இந்த பிரச்சனையில, இந்த சட்டப்பேரவையில பிரச்சனையில உடல்நல பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில எல்லாம் அனுமதிப்பட்டிருக்காங்க. நீங்க நேரடியாக போய் பார்த்திருக்கீங்க. உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது? ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இந்த சமூகத்தை இது தொடர்பாக. வெளியில காயம் இல்லை, உள்காயம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுது. அது தெரியுது. ஏன்னா வலிகள் தெரியுது. ஏன்னா தூக்கிட்டு வந்தப்போ இடுக்கி பிடி கத்திரிக்கோள் பிடி எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போட்டு தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதையும் அது அந்த எஸ்பிஏ அதுல தலையிட்டாருன்னு சொல்றாங்க. ஆக அந்த வழியெல்லாம் இன்னும் ஷோல்டர்ல இருக்கு. அதுக்கப்புறமே ஸ்கேன் எடுத்து பார்க்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். யாரு அதெல்லாம் ட்ரிக்ல என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. சார் ஆக்சுவலா நீங்க அதிமுகல வந்து ஒரு தலைவர் இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா அங்க இப்ப திடீர்னு கிடுக்கிடுன்னு டிடிவி தினகரன் அப்படின்றவங்க ஒருத்தவங்க வளர்ந்து வராங்க. இத பத்தி நீங்க அரசியல்ல பல காலம் திருப்பி சொல்றேன், அது உள்கட்சி விவகாரம். அவங்க யார வேணா போட்டுட்டோம். இல்ல சார், பொலிட்டிக்கல் ஆட்சியில இருக்கக்கூடியவங்க தான் பத்தி பேசுறேன். ஆட்சியில வந்து ஒரு கொள்ளையடிச்ச கும்பல் இருக்கக்கூடாது, சிறை தண்டனை 4 வருஷம் தண்டனை வாங்கி ஜெயில இருக்க வேண்டியவங்க வந்து அந்த ஆட்சி நடத்தக்கூடாது. அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற கொள்கை. அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக பெரிய வெற்றி பெறுவோம். நீடிக்க கூடாது என்று நினைக்கிறோம். பூர்த்தி ஆக கூடாதுன்னு நினைக்கிறோம். அதுக்காக இந்த போராட்டங்கள் நடத்திட்டு. சரி.